welcome back to our channel. நான் உங்க கோபிகா. நம்ம வந்து இன்னைக்கு brownie ரெசிபி வந்து ட்ரை பண்ண போறோம் நானும் முரளியும். So first time நாங்க வந்து brownie ட்ரை பண்றோம். So இத ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் அது நல்லா வருதா இல்ல வந்து சொதப்புதான்னு சொல்லி. So ஒருவேளை நல்லா வந்துருச்சு அப்படினா நீங்க வந்து இத வச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணலாம். ஓகேவா? So வாங்க நம்ம சீக்கிரமா போய் brownie ரெடி பண்ணலாம். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் அமுலோட டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அன்சால்டட் பட்டர். இது ஆல்ரெடி வந்து ஓப்பனில் இருக்கு. ஏன்னா வாங்கின உடனேவே வந்து சாப்பிட்டாச்சு ஒரு பீஸு. இல்லை சாக்லேட் வந்து உடஞ்சி இருக்கு ரெண்டு ஹாஃபா. அது உடஞ்சது ஒன்று. அப்படியே போடுமா கலந்துடும். நான் வந்து இதுலேயும் ஃபுல் பேக் போட போகிறது இல்லை. முரளி வந்து அவனுக்கு வேணும்னு சொல்லி ஸோ தனியாக எடுத்து வச்சுருக்கான். தென் இதில் வந்து ஹாஃப் பட்டர் வந்து எடுத்திருக்கேன் அந்த பேக்லேருந்து. அண்ட் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆமாம் அப்படிதான். அண்ட் இது மெல்ட் ஆகிட்டு ரெடியாக இருக்கு. கொஞ்ச நாள் ஆம்லெட் லைட் ஏறிடுது. நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணலாம். இந்த கப்போட அளவு வந்து 125 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் பட்டரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சூடாக வந்து இதை எக்கில் போடும்போது எக்கு வந்து குக் ஆகிடும். இந்த சுகர் எடுத்த சேம் கப்லேயே வந்து மைதா எடுத்திருக்கேன். தென் கோகோ பவுடர், தென் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட். அண்ட் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கப்பில் ஹாஃப் கப் வந்து சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நான் வந்து 7 inch ரவுண்ட் பேன் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் பட்டர் எடுத்து பேன் ஃபுல்லாக வந்து தடவிக்கிறேன். பிகாஸ் என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை. இந்த மிக்சரை வந்து பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அண்ட் இது மேலேயும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து நான் போடுறேன். அண்ட் இதை வந்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ நான் கீழே வந்து சால்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் விசில் அண்ட் கேஸ்கெட் வந்து போடல. பிகாஸ் நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 25 minutes கழித்து பார்க்கும் போது அது வந்து வேகலை. அண்ட் 35 minutes கழித்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணும் போது அந்த டூத் பிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சு.
All kilo basta. ஓகே. அண்ட் எஸ் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. அது ஆறுற வரைக்கும் நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஸோ அதனால நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். பட்டர் பேப்பர் போடவே இல்லை, பட் இருந்தாலும் கீழே வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு. ஐடி உள்ள சாக்லேட் சிப்ஸ்லாம் கரைஞ்சி. எப்படி இருக்கு? அண்ட் அவ்வளோதான், ப்ரௌனி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.